வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய இந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்புள்ளங்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். அடுத்து இன்றைய சிறப்பு சிந்தனை உரை பகுதிக்கு செல்லவிருக்கின்றோம். இன்று நமக்கு சிறப்பு சிந்தனை உரை வழங்க நம்முடன் இணைந்திருப்பது முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள். நாம் தொடர்ந்து கூறி வருவது போன்று பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் இந்த மன்றத்திலே கடந்த 3-4 வருடங்களாக பல தொடர் சிந்தனை உரைகளை வழங்கி வந்திருக்கின்றார்கள். ஐயா பல புத்தகங்களை ஆன்மீக ஆராய்ச்சிகள் செய்து வேதாத்திரிய அடிப்படையிலே அவரது ஆராய்ச்சியை மேற்கொண்டு பல ஆன்மீக புத்தகங்களை ஐயா வெளியிட்டிருக்கின்றார்கள். அவ்வாறு அவர் வெளியிட்ட புத்தகங்களிலே ஒன்று நம் ஆத்மாவை பற்றிய அறிவியல் சின்ன விளக்கங்கள் என்ற ஒரு புத்தகம். அந்த நூலை அடிப்படையாக வைத்து ஆன்மா என்ற ஒரு தொடர் சிந்தனை உரையை கடந்த பல வாரங்களாக ஐயா எமது மன்றத்திலே வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையிலே இன்று ஆன்மா பாகம் 8. இப்பொழுது இந்த ஆன்மா பாகம் 8 சிந்தனை உரையை ஆரம்பிக்குமாறு பேராசிரியர் பழனிசாமி ஐயாவை கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் வேண்டுகின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, ஆத்மாவை பற்றிய அறிவியல் சிந்தனையின் 8ஆம் பாகத்தில் பரமாத்மாவின் தோற்றத்தை இப்போது சிந்திக்க இருக்கின்றோம். பொதுவாக தெய்வம், கடவுள், பரமாத்மா, பரம்பொருள், மெய்ப்பொருள், பிறகு சிவம், பிரம்மா, விஷ்ணு என்ற எத்தனையோ பெயர்கள், எல்லாவற்றையும் ஒரே பொருளாகத்தான் கருதுகின்றோமே தவிர ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மாறுபட்ட கருத்து, ஒரு மேம்பட்ட கருத்து உண்டு, அல்லது பரிணாமத்தின் பல்வேறு படித்தளங்களை குறிக்கின்ற சொற்கள் என்பதெல்லாம் சிலருக்குத்தான் தெரியும். அந்த வகையிலே பரமாத்மா என்பது உணர்கின்ற தெய்வம் என்று முதல் அமர்வுகளே சொன்னோம். சுத்த வெளியாகிய ஆதி சிவம் என்பது உணர முடியாத தெய்வம். அதுவே பரிணாமத்தில் உணர்கின்ற தன்மை அடைகின்ற போது அதுக்கு பரமாத்மா என்று பெயர். ஆத்மா என்றாலே உணர்தல் என்று பொருள் கொள்ளலாம். அதற்கு அடிப்படை ஜீவாந்த களம். இயற்கை விதி அறிவியல் பார்வையில் ஆராய்ந்து பார்க்கின்ற போது பரமாத்மா தோன்றிய விதத்தையும் பிறகு ஜீவன்கள் தோன்றியதற்கான காரணத்தையும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம்.
சுத்த வெளியிலிருந்து இறைத்துகளில் தொடங்கிய பயணம் ஜீவாந்தத்தில் 40 அலை விரைவு வரைக்கும் பரிணமித்திருக்கின்றது. வான்காந்தத்திற்கும் ஜீவகாந்தத்திற்கும் பாலமாக அமைந்தது பரமாத்மா. ஜீவகாந்தம் என்று சொல்லக்கூடிய காரண சரீரம், இதுவே மனித உடலுக்கு மூலம் என்று சாஸ்திரங்களிலே காரண உடல் என்று சொல்லப்படும். ஒரு ஜீவனின் அனுபவங்களால் தரமாற்றம் அடைகின்ற கருமையம் ஜீவாத்மா என்று சிறப்பிக்கப்படுவதால் பரமாத்மாவுக்கு மூலம் வான்காந்தம் என்று புரிந்து கொள்ளலாம். இப்போ வான்காந்தம் எப்படி ஜீவாந்தமாக மாறியது? விண் அல்லது இறை துகள் எப்படி காந்த துகளாக மாறுகிறது, ஜீவாந்த துகளாக மாறுகிறது? விண் எப்படி உயிராக மாறுகிறது? அவை எல்லாமே மிக ரகசியார்த்தமான, மிக நுட்பமான ஒரு சிந்தனை. பொதுவாக விண்தான் உயிர் என்று நாம் பேசுகிறோம். அதுல மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் விண்ணே உயிரா? உயிருக்கு பதிலாக விண்ணை பயன் கொள்ள முடியுமா? இப்போ பல எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் பயன்படுத்துகின்றோம். அதுல சார்ஜ் தீர்ந்து போய்விட்டால் மின்சாரத்தில் இணைப்பு தருகிறோம். விண்கள் எலக்ட்ரான் அதில் பாய்ந்து அதை திணிப்படுத்திய பிறகு மீண்டும் பயன்படுத்துகின்றோம். இப்போ இதே போல் நம்ம உடம்புக்கு சோர்வு வந்து விட்டால் நேரடியாக எலக்ட்ரான்களை பயன்படுத்த முடியுமா? மரணம் தான் சம்பவிக்கும். அப்போ ஏதோ பேதம் இருக்கிறது அல்லவா? விண்தான் உயிர் என்றாலும் விண்ணே உயிர் அல்ல என்பதும் புரிகிறது அல்லவா? அப்படி என்றால் விண் எப்படி தரமாற்றம் அடைந்தது உயிராக? இறை துகள் எப்படி தரமாற்றம் அடைந்தது ஜீவாந்த துகளாக? சுத்த வெளி எப்படி தரமாற்றம் அடைந்தது பரமாத்மாவாக? இந்த மூன்றுக்கும் ஒரே விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த பிரபஞ்சத்தில் 27 நட்சத்திர தொகுதிகள் என்று பேசுகின்றோம். ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியன் தான். அவற்றிலே ஒரு சூரியன் தான் நாம் சார்ந்திருக்கின்ற சூரியன். இதை சேர்ந்த கிரகங்கள் எல்லாம் சூரிய குடும்பம் என்று சொல்கின்றோம். இதுபோல் 27 நட்சத்திர தொகுதிகள், அவற்றிலிருந்து வருகின்ற காந்தலைகள் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஒரு ஜீவன் தோன்றுவதற்கான அடிப்படை ஆற்றலே நட்சத்திரங்கள் தான். அதனால்தான் ஒரு குழந்தை பிறக்கின்ற போது என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறது என்று கேட்கிறோம் இல்லையா? ஜென்ம நட்சத்திரம். ஏனென்றால் அது அவனுடைய குணாசைகளை நிச்சயிக்கும் என்பது ஒரு நம்பிக்கை, ஒரு உண்மையும் கூட. அடுத்து இந்த உடலை பார்க்கின்ற போது 7 தாதுக்கள் அமைந்திருக்கின்றன. பிறகு சிந்தனை, ஆற்றல், ஓஜசத்தில் வைத்திருக்கிறோம். இவற்றுக்கு எங்கிருந்து மூலப்பொருள் கிடைக்கிறது என்ற சிந்தனை வருகின்ற போது இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கின்ற நவக்கோள்களின் அலைவீச்சே நமக்கு 7 தாதுக்களாகவும் பிறகு நற்சிந்தனை, தீ சிந்தனைகளாகவும் ஏற்படுகின்றன. இந்த பஞ்சபூத கூட்டு உடல் அல்லவா? அப்படி என்றால் பூமி மேல சம்பந்தப்பட்டிருக்கிறது. அப்ப 3 அம்சங்கள், 27 நட்சத்திர தொகுதிகள், இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள நவக்கோள்கள், மூன்றாவதாக இந்த பூமியில ஏற்பட்ட பஞ்சபூத சேர்க்கையில் ஒரு தரமாற்றம். மகர்ஷி அவர்கள் இதை தெய்வீக விகிதாச்சாரம் என்று சொல்வார்கள். தி ஹோலிஸ்டிக் ரேஷியோ ஆஃப் 5 எலிமெண்ட்ஸ், பஞ்சபூத விகிதாச்சாரம். ஏன் என்றால் பூமி தோன்றிய போதே ஜீவன்கள் தோன்றிவிடவில்லை.
எத்தனையோ எண்ணற்ற ஆண்டுகள் பூமி தோன்றிய அதிலே ஜீவங்கள் தோன்றிய ஒரு காலகட்டம், பிறகு மனிதன் தோன்றியது ஒரு காலகட்டம். ஏதோ சில லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆயிற்று என்று அறிவியல் ஒரு கணக்கு சொல்கிறது. என்றால் ஏன் பூமி தோன்றிய போதே ஜீவன்கள் தோன்றவில்லை என்ற ஒரு கேள்விக்கு தான் மகரிஷி சொல்கிறார்கள். இவை எல்லாமே ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தை தொடும் வரைக்கும் அதுல ஜீவன் தோன்ற வாய்ப்பு இருந்திருக்கவில்லை. அந்த விகிதாச்சாரம் தொட்டவுடனேயே இதிலே ஜீவன்கள் தோன்றின. எப்படி தொட்டவுடனே ஜீவன் தோன்றிருக்க முடியும் என்பதற்கு மிக எளிமையான உதாரணம் சொல்லலாம். வெயில் காலம், திடீர்னு கோடை மழைன்னு சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு நாள் மழை பெய்ந்து வச்சுக்கலேன், உடனே பல பேர் வைரல் ஃபீவர் என்று மருத்துவம் தேடி போக வேண்டியிருக்கும். அப்போ இந்த வைரல் சொல்லக்கூடிய நுண்ணுயிர் எங்கே பிறந்தது? நேற்று வரைக்கும் இல்லை. இன்றைக்கு மழை பெய்ந்த உடனேயே இந்த வைரஸ் எப்படி தோன்றியது என்றால் அறிவியல் சொல்லக்கூடிய கணக்கு, வெப்பமும் குளிர்ச்சியும் இணைகின்ற போது அங்கே உயிர் தோன்றும். அப்படி தோன்றியதான் மைக்ரோ பாக்டீரியா என்று முதல் உயிரை சொல்வார்கள். இப்ப இன்றைக்கு எப்போதும் நாம் பார்க்கலாம் இந்த கோடை மழையிலே ஏற்படக்கூடிய வைரல் ஃபீவர். இது போலத்தான் இந்த பூமியிலே ஒரு மாற்றம், பஞ்சபூத மாற்றம் நிகழ்ந்த போது ஜீவன் தோன்ற தொடங்கிவிட்டது. அப்போ 3 அம்சங்கள், 27 நட்சத்திர தொகுதிகளிலிருந்து வருகின்ற அலைவீச்சு, நம்ம கோள்களில் இருந்து வருகின்ற அலைவீச்சு, இந்த பூமியின் பஞ்சபூத சேர்க்கை விகிதாச்சாரம், இந்த 3ம் அமைந்த போது அது ஜீவகாந்த களமாக மாறுகிறது. எப்படி இறை துகள் தோன்றியதோ அதே போல இங்கே ஜீவகாந்த துகள்கள் தோன்றி அது ஒரு மண்டலமாக பரமாத்மாவாக அமைகிறது. இந்த பரமாத்மாவை தான் இப்ப என்ன சொல்றோம், உணர்கின்ற தெய்வம் அல்லவா. இது ஆங்கிலத்துல எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் சொல்லுவார்கள், இஎஸ்பி, புலன் கடந்த அறிவு என்ற அர்த்தம். இப்போ நம்ம புலன்கள் மூலமாக ஒரு உதாரணமா ஒரு மின் விசிறி சுழல்கிறது, அப்ப அதுல ஒரு ஓசை வருவதை பார்க்கிறோம். இந்த பூமி சுழல்கிறது, அப்ப அதுல ஓசை வருமா? கேட்கவில்லையே. கேட்டுக்கொண்டிருந்தா எப்படி இருக்கும்? நிம்மதியை தூங்க கூட முடியாது. அப்ப ஏன் கேட்கவில்லை என்றால் நம்முடைய காதுக்கு 20 ஹெர்ட்ஸ் முதல் 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் ஓசை கேட்க முடியும். 20 ஹெர்ட்ஸுக்கு கீழ் போய்விட்டாலோ அல்லது 20 கிலோ ஹெர்ட்ஸுக்கு மேல் போய்விட்டாலோ காதுகளால் கேட்க முடியாது. அப்படி ஒரு எந்த ஒரு டெசிபிள் கணக்கிலேயும் கணக்கிட முடியாத ஒரு ஓசை தான் இந்த பூமியின் சுழற்சியில் ஏற்படக்கூடிய ஓசை. எப்படி அறியலாம்? புலன் கடந்த அறிவால் அறியலாம். அப்ப அந்த புலன் கடந்த அறிவை தொடுவதற்கு என்ன செய்யணும் என்றால், மனம் ஒடுங்கி தீட்டா டெல்டா அலைக்கு போகின்ற போது இந்த பூமியின் மற்ற கோள்களின் இயக்கத்தை கூட அகக்காட்சியாக பார்க்கலாம். இதைத்தான் விஸ்வரூப தரிசனம் சொல்வார்கள். இந்த பிரபஞ்சம் முழுவதையும் அகக்காட்சியாக பார்க்க முடிந்தால் அதுக்கு விஸ்வரூப தரிசனம் என்று பெயர். இந்த புலன் கடந்த அறிவு அறியும், ஆனால் நான் அறிந்தேன் என்று சொல்ல முடியுமா என்றால் கணேசன் அழகா சொல்வார், அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி. கூண்டேறி சாட்சி சொல்ல மாட்டான். ஆனாலும் துல்லியமாக அவரவர் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப பலாபலன்களை துல்லியமாக காலத்தால் தந்து விடுவான்.
அதான் பரமாத்மா சொல்லுகின்றோம். எனவே அது அறிகின்ற திறம் உண்டு பரமாத்மாவுக்கு. ஆனால் அறிந்தேன் என்று சொல்வதற்கு அங்க மையம் கிடையாது. மையம் கிடையாது. உடல் என்ற அமைப்பும் கிடையாது. அதனால் பரமாத்மா அறியும், ஆனால் அறிந்தேன் என்று சொல்ல முடியாது. இப்ப இது 27 நட்சத்திரங்களிலிருந்து வருகின்ற ஆற்றல் ஒரு காரணம் என்பதை எப்படி சொல்வது? நவகோள்கள் புரியுது, அது விஞ்ஞானமே சொல்லுகிறது. 7 தாதுக்கள் சூரியனிலிருந்து எலும்பு வருது, சுக்கிரனிலிருந்து ஜீவாந்த சக்தி கனலை வருகிறது, புதனிலிருந்து குளோரோஃபில் பச்சையம் வருகிறது, அதுதான் தோலா மாறுச்சு. இப்படியெல்லாம் விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்டது, அதுல சந்தேகம் இல்லை. பஞ்சபூதங்கள், அது கெட்டி போல உடல் இருக்கு, ரத்த ஓட்டம் இருக்குது, வெப்பம் இருக்குது, சுவாசம் இருக்குது, உயிர் இருக்குது, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா 27 நட்சத்திரங்கள் முக்கியமான காரணம். அதிலே நட்சத்திரத்தின் குணங்களை பொறுத்தே மனிதனின் குணம் பொதுவான குணம் அமையும் என்றெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? இதற்கு என்ன ப்ரூஃப் என்றால் 4 உதாரணங்களை வைக்கலாம். இப்போ துவக்கம் எங்கே? நம்முடைய துவக்கம் தாயின் கருவில. இப்போ கருவானது ஒரு நேரம், அது எப்போ பிரசவமாகிறது? 10 மாதங்கள் என்று கணக்கு வச்சிருக்கிறோம். 10 மாதம்னா 306 நாளுக்கு கிட்டத்தட்ட வரணும். ஆனா கர்ப்ப காலம் என்பது 270 முதல் 80 நாட்களுக்குள்ள டெலிவரி ஆகணும். இல்லைன்னா அறுவை சிகிச்சை செய்தால் எடுத்துருவாங்க. இப்ப 270 80 நாட்கள் என்று சொன்னா 9 மாசம் தானே ஆச்சு. ஒரு 9 1 இப்ப இலவசம் என்று 10 கணக்கு என்றால் இந்த 27 தொகுதிகள், இது 10 வட்டம் கணக்கு போடுங்க. பூமியின் சுழற்சியில இந்த 27 நட்சத்திரங்களை 10 வட்டம் அடிக்கின்ற போது 10 மாசம் கணக்கு சொல்றோம். அப்போ நட்சத்திரங்கள் எண்ணிக்கை இப்படி 27க்கு ஒரு மாதம் கணக்கு வச்சுக்கிட்டா 27 நாட்களுக்கு 10 மாசம் கணக்கு. நாட்காட்டி கணக்குப்படி 10 மாசம் இல்லை, 9 மாசம் தான். அப்ப 270 நாட்கள், இது ஒரு கணக்காச்சா? இப்போ ஒரு பெண் குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பெண் குழந்தை 13 வயது முடிந்து 14ஆம் வயதில் உடல் பக்குவம் அடைகிறது. அதன் பிறகு 27 நாட்கள் முடிந்து 28ஆம் நாள் விளக்காகும். ஆரோக்கியமான கருப்பை என்றால் 27 நாள் முடிந்து 28ஆம் நாள் விளக்காகும். இது 2வது ஆச்சா? 14 வயதில் பருவமடைகின்ற உடல் 40 வயது வரைக்கும் மகப்பேறு, ஃபெர்டைல் பீரியட்னு சொல்லுவோம். அந்த மகப்பேறுக்கான காலங்கள் உண்டு. அப்ப எத்தனை குழந்தைகள் பெறலாம் அப்படின்னா, கண்ணதாசன் அழகா ஒரு பாட்டுல சொல்லுவார், வருஷம் ஒரு பிள்ளை பெத்தெடுத்த இப்ப வயசு 26 ஆச்சுன்னு. இது ஒரு நகைச்சுவை பாட்டு தான். ஆனா இதுக்குள்ளே ஒரு தத்துவம் இருக்குது. வருஷம் ஒரு பிள்ளை பெத்தெடுத்தேன், இப்ப வயசு 26 ஆச்சு. யாருக்கு? நாம அம்மாவுக்கு நினைச்சு சிரிச்சுக்கிட்டோம். 27வது குழந்தை பிறக்கிற போது முதல் குழந்தைக்கு வயசு என்னங்க? 26. அப்போ இதைத்தான் குசேலனுக்கு 27 குழந்தைகள் என்று கிருஷ்ண பரமாத்மாவுடைய நண்பனாக சொன்னாங்க இல்லையா? அப்போ 14 வயதிலிருந்து 40 வயது வரைக்கும் 27 குழந்தைகளை பெறக்கூடிய ஆற்றல் கருப்பைக்கு உண்டு. மருத்துவத்துறை சாதனையே பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் 20 குழந்தைகளை பெற்றெடுத்ததாக ஒரு ரெக்கார்டு இருக்குங்க. ஸோ இப்படி எண்ணிக்கை பொருளாதாரத்தை கணக்கிலே கொண்டு 1 2 நிறுத்திக்கிட்டோமே தவிர, இயற்கை ஆற்றல் படி பார்த்தீங்கன்னா ஒரு பெண் 27 குழந்தைகளை பெறலாம். 3வது ஆச்சுங்களா? 4வது ஜீவாத்மா என்று சொல்லுவது அனுபவங்களின் தொகுப்பு. இந்த அனுபவங்கள் எல்லாமே 14 அலை முதல் 40 அலை என்ற
அலை வேகத்தில் தான் பதிகின்றன. எத்தனை கோடி அனுபவங்கள் இருந்தாலும் இந்த 27 அலை வேகங்களுக்குள் அமைந்து போகின்றன. அதுல ஃப்ராக்ஷன் இருக்கும். இப்போ ஒரு சொடுக்கு நேரத்தையே 10 லட்சம் கோடி பைக்கோ வினாடி என்று கணக்கெடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 27 எண்களுக்குள் எத்தனை கோடிகளை பதுக்கலாம்? அவ்வளவு அனுபவங்கள் எல்லோருக்குள்ளேயும் இருக்கும். அப்ப மன அலை வேகம் பீட்டா ஃப்ரீக்வன்சி 14 to 40 27 அலைகள். அப்ப இந்த 4ம் அமைந்ததற்கு நட்சத்திரங்கள் காரணம் என்று சொன்னால் எப்படி மறுக்க முடியும்? சரி, இப்போ நட்சத்திரங்கள் தான் ஒரு குழந்தையின் குணத்தை நிச்சயிக்கின்றனவா? ஜோதிட சாஸ்திரம் நட்சத்திர பலன் தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அப்படி என்றால் உலக மக்களை 27 தொகுதிகளா பிரிச்சிடலாமே என்று கேட்கின்ற போது இல்ல தனிப்பட்ட கர்ம பலன் இருக்கு இல்லையா, அதுவும் காரணம் என்பார்கள். ஆனால் உண்மை என்ன என்றால் கர்ம பலன்கள் தான் நட்சத்திரத்தை தேர்ந்தெடுக்கின்றன. கர்ம பலன்கள் தான் நட்சத்திரத்தை தேர்ந்தெடுக்கின்றன. இது எப்படி நாம் யூகிக்க முடியும் என்றால் சுப முகூர்த்தத்திற்கு பிறகு சாந்தி முகூர்த்தம். ஆண் பெண் சேர்க்கை தானே கரு என்று விஞ்ஞானம் சொல்கிறது. எக்ஸ் குரோமோசோம் Y குரோமோசோம் சேர்ந்தன குழந்தை பிறக்கும்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி என்றால் திருமணமான எல்லோருக்கும் சாந்தி முகூர்த்தத்திலேயே கருவா இருக்கணுமே? இல்ல. அப்புறம் ஏதோ சில மாதங்கள், சில ஆண்டுகள், 10, 12 ஆண்டு கழித்து கூட குழந்தை பிறப்பது உண்டு இல்லையா? அப்போ எது நிச்சயிக்கிறது? எனவே ஒரு பெண்ணின் கருப்பைக்குள் ஆண் உயிர் விழுந்தாலும் கூட அதை ஏற்பதா நிராகரிப்பதா என்பதை நிச்சயிக்கின்ற ஆற்றல் அந்த நேரத்தில் இருவருடைய அந்த பதிவுகளிலே உள்ள தாக்கம் அந்த நேரத்தில் உள்ள நட்சத்திரத்தின் அலைவேகத்தோடு பொருந்தினால் மட்டுமே கருவாகும். அதுதான் பல்வேறு காலகட்டங்களில் கருவாவதற்கான காரணம். இப்படி பார்க்கின்ற போது நட்சத்திர பலன்களை நிச்சயிப்பது கர்ம பலன்களே. கர்ம பலன்கள் தான் வாழ்க்கையை நிச்சயிக்கும், நட்சத்திரத்தை நிச்சயிக்கும். அப்படி பொதுவான குணங்கள் நட்சத்திரத்தை சார்ந்தும் பிறகு கர்ம பலன்களின் அடிப்படையில் அந்த குணங்களிலே ஏற்றத்தாழ்வும் பேதங்களும் அமையும். இப்படி 27 நட்சத்திர தொகுதிகள் நவகோள்கள் பூமியின் பஞ்சபூத சேர்க்கையில் அமைகின்ற போது ஏற்பட்ட காந்த களம், இதுதான் பரமாத்மா. இதிலே ஜீவன் தோன்றுவதற்கு லேசான வெப்பமும் நீர்த்தன்மையும் இணைய வேண்டும். இது எப்படி நாம புரிஞ்சுக்கலாம்? 98.6 டிகிரி F உடல் சூடு. தாம்பத்தியத்தில் இந்த உடல் வெப்பம் கூடுதலாகும். பிறகு உச்சகட்டத்தில் ஆண் உடலிலிருந்து உயிர் சக்தி திரவமாக மாறி அதிலே இந்த ஜீவாத்மாவின் பதிவுகளிலே ஒரு ஜெராக்ஸ் காப்பி, அந்த பிரதையை எடுத்துக்கொண்டு அது கரு முட்டையை அடையும். அப்ப கருவானால் இரண்டனுடைய பதிவுகளும் சேர்ந்து ஒரு புதிய ஜீவன் உருவாகும். அப்படி உருவாகின்ற உடல் என்ன? காரண உடல். இந்த காந்தலைகளும் அந்த காந்தலைகளும் இணைந்து ஒரு கூட்டு காந்த களமாக ஒரு உடல் நுண்மையான நிலையிலே சொல்ல முடியாத, கணக்கெடுக்க முடியாத, காண முடியாத, உணர முடியாத நிலையிலே தோன்றுவதுதான் ஒரு கரு. இது தானம் செய்த தந்தைக்கு தெரியுமா?
பெற்றுக்கொண்ட தாய்க்கு தெரியுமா இரவு கருவானது என்பது? இல்லை. இதற்கென்றே ஒரு துறை, கைனகாலஜிஸ்டா ஏனோ அந்த தேர்ச்சி பெற்ற மருத்துவரிடத்துல போய் சோதித்தால் நேற்று இரவு கருவானதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ உண்டா இல்லையா? சரி, 48 நாட்கள் கழித்து அதே மருத்துவரிடத்துல போய் சோதிக்கிறோம். அது உண்டாயிருக்கிறது என்று ஒரு நல்ல செய்தி சொல்றார். அப்போ அன்னைக்கே சொல்லி டாக்டர் அப்படின்னா அது கருவிக்கு எட்டாது. இப்போ கருவிக்கும் கணக்குக்கும் மனித மனதுக்கும் அறிவுக்கும் எட்டாத ஒரு நிலை வெளியே வந்து என்ன டாக்டர் சொல்றாருன்னு கேட்பமே தவிர உண்டா இருக்குதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? இப்போ மருத்துவ அறிவு மருத்துவ கருவுக்கு எட்டியது ஒரு நிலை. 3 மாசம் ஆச்சுன்னு வச்சுக்கங்க, இந்த விசேஷம் தெரியுது. 5 மாசம் சந்தேகம் இல்லை, பிரசவம் ஆயிடுச்சு, எந்த சந்தேகமும் இல்லை, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா. அப்போ 3 மாசத்துல ஒரு அனுமான பிரமாணம் ஒரு மாதிரியா இருக்கு, கருவா இருப்பாங்க போல. அதன் பிறகு காட்சி பிரமாணம், சந்தேகமே இல்லை. அப்போ காரண உடலாக இருந்தது ஆகம பிரமாணம். 3 மாதத்தில் அனுமானித்தது அனுமான பிரமாணம். அது பிறகு பார்த்தது காட்சி பிரமாணம். அப்போ உலகத்திலே 3 உண்டு, காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் என்று 3 உண்டு. அந்த வகையிலே இந்த பரமாத்மா என்பது ஆகம பிரமாணம். இதை கண்ணில் காட்டு இல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல காட்டுனா காட்ட முடியாது, இல்லை என்று மறுக்கவும் முடியாது. இங்கதான் ஆத்திகத்துக்கும் நாத்திகத்துக்கும் உள்ள குழப்பம். இதை இல்லை என்பது அறிவு சார்ந்த தன்மை கிடையாதுங்க, பகுத்தறிவும்பானுங்க. ஏதோ இவங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரி. என்றைக்கு கடவுள் வழிபாடு என்று தோன்றியதோ அன்றைக்கே நாத்திகமும் தோன்றிவிட்டது. இவங்களும் புதுசா கண்டுபிடிக்கல, ஒரு நூற்றாண்டுக்குள்ள. நட்ட கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தியன்னு சொன்னது என்ன நாத்திகம் இல்லாம என்னது? ஆனா சித்தர்கள் யாரும் நாத்திகர்கள் ஒதுக்கல, இவ்வளவுதான் நாத்திகம் நம்ம ஒதுக்குறோம். ஏன்? இது அரை வேக்காடுகள், அதெல்லாம் ஒதுக்குகிறோம். சித்தர்களை ஒதுக்க முடியவில்லை, காரணம் அனுபவத்தில் கண்டவர்கள். அதனால் அவர்கள் சொன்ன கருத்தை நாத்திகம் நான் எடுத்துக்கல, நமக்கு புரியலன்னு எடுத்துக்கிட்டோம். எனவே இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போதும் கிடையாது என்பது கீதையுடைய ஒரு சுலோகம். இப்படி இந்த 3ம் இணைந்த நிலை, அதுதான் ஜீவகாந்த நிலை, ஜீவாந்த களம், அதான் பரமாத்மா. இப்ப இதுல லேசான வெப்பமும் நீர்த்தன்மையும் இணைந்தால் கருவாகும். அப்படி தோன்றிய முதல் உயிர் ப்ளூ கிரீன் அல்கே என்ற நுண்புயிர், மைக்ரோ பாக்டீரியா. அதிலே பாருங்களேன், ப்ளூ கிரீன் அல்கே. ப்ளூ நீல நிறம், வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம். கிரீன் பச்சையம், குளோரோஃபில். இது ரெண்டும் சேர்ந்தா உயிர். சேர்ந்தது முதல் உயிர் மைக்ரோ பாக்டீரியா. அதன் வளர்ச்சி அடுத்த நிலைகளிலே வரும். சரி, இப்பதான் உயிர் தோன்றுகிறது. சரிங்களா? ஜீவாத்மா என்ற தனித்த உயிர் தோன்றுகிறது. பரமாத்மாவோடு வெப்பமும் நீர்த்தன்மையும் இணைந்த போது ஜீவாத்மா என்ற ஒரு உயிர் பிறக்கிறது.
இந்த உயிர் மிக நுட்பமான ஒரு மைக்ரோ பாக்டீரியா. இதுல சாதாரண கண்களுக்கு எட்டாதது எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப் அது மாதிரி சக்தி வாய்ந்த கருவிகளை வைத்து பார்த்தால் கண்டுபிடிக்கலாம். இதற்குள்ளேயே ஒரு 8 அம்சங்கள் அடங்கி இருக்கும். எல்லாம் சப்மிசிவ் கேரக்டர்ஸ், அடக்கம் பெற்ற நிலையில இருக்கும். அதனால் அது உணர்கின்ற திறத்தை பெறும். இப்போ பிறந்தது ஜீவகாந்த கருமையம், ஜெனடிக் சென்டர். இந்த உலகத்தில் முதலாக தோன்றிய ஜீவகாந்த கருமையம், ஜெனடிக் சென்டர். இப்ப இந்த நுண் உயிருக்கு என்ன அனுபவம் கிடைத்தது என்றால், உரசலிலே ஒரு சுகம் உண்டு. இப்ப மனிதன் வரைக்கும் நீங்க ஒரு இனிப்பை வாயில வச்சு பேசாம இருங்க, அது இனிப்பா என்பது உணர்வதற்கே சில நேரம் ஆகும். ஆனா வாயில போட்டோன்னு 4 புரட்டு போட்டீங்கன்னு வச்சுக்கங்க, உடனே கண்டுபிடிச்சிடும். அப்போ நாவில் இருக்கின்ற சுவை உணர் அரும்புகளிலே இந்த உணவு உரசினால்தான் சுவையை அறிய முடியும். அதே போல எல்லாவற்றையும் கவனிச்சு பாருங்க. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலன் ஒன்றொடி கண்ணே உல, எல்லாம் அங்கதான் இருக்கும். அப்ப எல்லாவற்றையும் உணர்வது உரசல். இந்த உரசல் எப்படி தோன்றுகிறது? இந்த நுண்ணுயிருக்கு காற்று அடிக்குது உரசல், வெயிலுடைய அலைகள் கதிர்கள் மோதுகின்றன உரசல். இந்த உரசலிலே ஒரு சுகம் இருக்கிறது என்பதை அந்த நுண்ணுயிர் காண்கிறது. அந்த சுகத்தை நேசிப்பதுதான் உயிரின் இயல்பு. சுகத்தை நேசிப்பதுதான் உயிரின் இயல்பு மட்டுமல்ல, அறிவின் இயல்பே அதுதான். அறிவுதான் இறைவனாக இருக்குது இல்லையா? தத்புருஷ, அறிவே தெய்வம். அப்ப அறிவே சுகத்தை நாடுகின்ற ஒன்று. எப்படி? நம்மிலே இருப்பது பகுத்தறிவு. இது புலன்களை கொண்டு தூக்கின்ற அனைத்தும் சிற்றின்பம் என்று சொல்கின்றோம். அப்ப சிற்றறிவின் மூலம் நாம் தூய்ப்பது சிற்றின்பம். இதை கடந்து பேரறிவோடு ஒன்றாகின்ற போது பேரின்பம். அப்ப சிற்றறிவின் தன்மாற்றம் சிற்றின்பம், பேரறிவின் அனுபவம் பேரின்பம் என்றால் அறிவின் மறுபெயர் இன்பம். அவ்வளவுதானே. A is equal to B, B is equal to C. ஸோ A is equal to Cன்னு சொன்னா நம்ம ஆளுக தானே நம்ம. ஆனா இது சொன்னா மட்டும் நம்ப மாட்டோம் இல்லையா? எப்படி ஏ பி ஆச்சு பி சி ஆச்சுன்னு கேட்டோமா, அதெல்லாம் நம்பிக்குவோம். ஏன்னா அது இங்கிலீஷ்காரன் சொன்னது. நம்மளுக்கு சொன்ன மாட்டோம், நம்ப மாட்டோம். அப்போ அதுவே தான் செய்யுது. இப்படி அந்த நுண் உயிர் அறிவே இன்பமாக அறிகிறது. இப்ப என்னாச்சு? இந்த இன்பத்தை துய்த்தது அல்லவா இந்த நுண் உயிருக்கு மைய புள்ளி, ஒரே புள்ளி தான் அது. இந்த அனுபவம் அந்த புள்ளி ஈர்த்து தன்வசப்படுத்திக் கொள்கிறது. அப்போ ஜீவாந்த கருமையம் அது ஒரு அனுபவத்தை ஈர்த்து தன்வயப்படுத்துகின்ற போது கருமையம் பிளஸ் அனுபவம் ஈக்குவல் டு ஆத்மா. ஜெனடிக் சென்டர் பிளஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஈக்குவல் டு சோல். இவ்வளவுதான். இந்த அனுபவங்கள் இதுவரைக்கும் அது எழுச்சி பெற்று நிற்கும் என்றால் 7 தலைமுறை அனுபவங்கள் எழுச்சி பெற்று நிற்கும். லேட்டன் பேட்டன் சொல்லுவாங்க. அடக்கம் பெற்ற பதிவுகள், எழுச்சி பெற்ற பதிவுகள் என்று 2 வகை உண்டு. அந்த எழுச்சி பெற்றதிலே உயர்ந்தது தனி,
ஓரளவுக்கு உள்ளது தனி. அந்த உயர்ந்தது தான் அனுபவங்களாக வெளிப்படும். அதை விட அடங்கியிருப்பது அப்படியே அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு போகுமே தவிர எங்கே வெளிப்படும் சொல்ல முடியாது. இதெல்லாம் ஒரு ஞானியின் அனுபவத்துக்கு கூட எட்டாதுங்க. அந்த அளவுக்கான நுட்பமான இறைவனின் திருவிளையாடல்கள் இதெல்லாம். அப்ப எல்லா அனுபவம் நம்மளே உண்டு. இறைநிலை துகளாக மாறிய நிலையிலிருந்து கடந்த சனம் வரைக்கும் உள்ள எல்லா அனுபவங்களும் நம்மிடத்திலே உண்டு. அதனால்தான் எவ்ரி ஹியூமன் இஸ் எ சாம்பிள் ஆஃப் தி யூனிவர்ஸ். ஒவ்வொரு மனிதனும் பிரபஞ்சத்தின் பிரதிநிதி. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் சொல்லுவாங்க. இங்க இல்லாத எதுவுமே கிடையாது. அதனால்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொன்னாரு? தேக ஆலயத்தில் தெய்வத்தை காண முடியாதவன் அகில அண்டத்திலும் காண முடியாது. நீ முதல்ல எங்கே தெய்வத்தை பார்க்கலாம்? தேக ஆலயத்தில். உள்ளம் பெரும் கோவில். முதல்ல இந்த கோவிலுக்குள்ள தெய்வத்தை பார்க்க முடியுமா பாரு. அப்புறம் நீ வெளியே கோயில போய் முட்டி மோதி அடுத்தவன் தலைமையில ஏறி போய் எதை பார்க்கறியோ பார்த்துக்கோ. எனவே தன்னுள் அறிய முடியாத தெய்வத்தை தான் பக்தர்கள் என்ற போர்வையில் அரை வேக்காடுகள் வெறும் உடல் சார்ந்த வாழ்க்கை மட்டுமே வாழ்கின்ற அரை வேக்காடுகள். ஏன்னா முழுமை என்பது இரு பக்கம். வாழ்க்கையில பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லாக யாங்கு. அப்ப ரெண்டு பக்கம் இருக்கு. பொருள் அருள் என்று ரெண்டு பக்கம் இருக்கு வாழ்க்கைக்கு. இந்த ரெண்டையும் சமமாக பாவித்தால் தான் வாழ்க்கை செல்லுபடியாகும். இல்லை என்றால் வாழ்க்கை ஒரு செல்லா காசு. இது செல்லா காசுங்க. எல்லா நாடுகளும் நாணயம் வச்சிருக்கிறாங்க. ரூபாய் நோட்டோ உலோகமோ. அதுல ஒரு பக்கம் மட்டும் அச்சடிக்கின்ற நாடு ஏதாவது உண்டா? எங்குமே இல்லை. அப்ப இரண்டு பக்கம் அச்சானால் தான் அது செல்லுபடியாகும். ஒரு பக்கம் மட்டுமே அச்சாக இருந்தால் அது செல்லா காசு. அதே போல வாழ்க்கை என்பது பொருள் அருள் என்ற இரண்டு பக்கம் உள்ளது. இல்ல பொருள் பக்கம் மட்டுமே வாழ்ந்துவிட்டு அருள் பக்கமே எட்டி பார்க்கவில்லை என்று சொன்னால் இந்த வாழ்க்கையும் ஒரு செல்லா காசு தான். அப்புறம் இந்த பக்தன் அரை வேக்கடன் சொல்லாம வேற என்ன முழு வேக்கடன் சொல்றது? இப்படி சொன்னாலாவது உரைக்குமான்னு பாக்குறேன், அவ்வளவுதான். ஏன்னா கருவறையில் இருக்கின்ற தெய்வத்தை பார்ப்பதில் இருக்கின்ற வேகமும் ஆர்வமும் தன்னுள் தெய்வத்தை தேடுதல் இல்லையே. எனக்கு ஈஸியா பார்த்துடலாம். 500 1000 டிக்கெட் வாங்கி கூட உள்ள பக்கத்துல போய் பார்த்துடலாம். ஆனா உள்ள போக முடியுமா? சோ தன்னுள் தன்னை தேடுகின்ற முயற்சி தவம். மன ஒடுக்கமே தவம். விரிந்து போகின்ற மனிதனுக்கு ஒடுங்கி போவது எப்படி சாத்தியமாகும்? ஆனா அதுக்குள்ளேயே ஒரு வேடிக்கை கடவுள் உருவாக்கி வச்சுக்கிட்டு அதை வணங்குவதுதான் பெரிய பக்தி ஆன்மீகம் என்று துன்பங்கள் நீங்காவிட்டாலும் கூட நம்புகின்ற ஒரு அறியாமை. ஒரு முறை ஆழியார்ல பிரம்மஞான வகுப்பு, அதுல ஏதோ ஒரு தலைப்புல பேசுற போது சொன்ன, மன்னிக்க தெரியாத கடவுள், சிந்திக்க விரும்பாத மனிதன் அப்படின்னா. அந்த வகுப்பு முடிஞ்சோடனே பல பேர், என்னங்க எப்படி சொல்றீங்க, எல்லா மதங்களும் இறை மன்னிப்பான் மன்னிப்பான்னு சொல்றாங்க, நீங்க மன்னிக்க தெரியாத கடவுள் சொல்லிட்டீங்களேன்னாரு. நான் ஒன்றும் சொல்லலை, நீங்க தான் பேசுனீங்க. நான் பேசினேன், அவ்வளவுதான், நான் சொல்லல. யார் சொன்னாங்க? எல்லா மதங்களும் சொல்லுது. உதாரணம் சொல்லவா? மகாபாரதத்துல குருச்சேத்திர யுத்தம் எப்படி வெற்றி பெற்றார்கள்?
தர்மத்தின்படி சண்டை செய்தா? பீஷ்மரை கொன்றது நியாயமா? கர்ணனை கொன்றது நியாயமா? இல்ல துரோணனை கொன்றது நியாயமா? எல்லாம் கேப்பர்த்தனை பண்ணி தான் ஜெயிச்சாங்க. சரி, ஜெயிச்சாச்சு. 18ஆம் நாள் யுத்தம் முடிந்தது. பாசறைக்கு திரும்புறாங்க. எப்பவுமே இன்றைக்கு எப்படி பணக்கார வீட்டுல டிரைவர் இறங்கி பின்னாடி கதவை திறந்து விடுவார், முதலாளி அப்படி கம்பீரமா இறங்குவார். அதே மாதிரிதான் அன்றைக்கும் மகாரதன் தேர்ல இருந்தாருன்னா சாரதி இறங்கி அவரை கைப்பிடிச்சு கீழே இறக்கி விடணும். அதுதான் சாரதியுடைய டியூட்டி. அப்படி 17 நாட்கள் செய்த கிருஷ்ண பரமாத்மா 18வது நாள் யுத்தம் முடிந்த பிறகு அர்ஜுனா கீழே இறங்குப்பா அப்படின்னாரு. இது என்ன, இன்னும் டியூட்டி முடியல, நீதான் இறக்கி விடணும்னார் அர்ஜுனன். இறங்க கீழே அப்படின்னாரு. அதட்டலை புரிந்து கொண்ட அர்ஜுனன் கீழே இறங்கிட்டான். பிறகு கிருஷ்ண பரமாத்மா கீழே இறங்குறாரு. ரதம் பற்றி எரிகிறது. அர்ஜுனன் புரிஞ்சுக்கிட்டான் எதுக்காக நம்மளை முதல்ல இறங்க சொன்னாருன்றது. இருந்தால் ரதம் எப்படி தானே எரியும்? ஆச்சரியத்தோடு கேட்கிறான். கிருஷ்ணா, என்ன இது, ரதம் தானே எரிகிறது? ஆமா, நம்ம என்ன ஒழுக்கமா சண்டை போட்டா ஜெயிச்சோம்? நாம் பண்ண பாவம் எரியுதுன்னாரு. நாம் பண்ணின பாவம் எரிகிறது. இல்ல, 2 கருத்து இருக்கு. பரம்பொருள் இருந்த வரைக்கும் எரியாத ரதம் பரம்பொருள் இறங்கிய உடனே ஏன் எரிந்தது? இதை மகிழ்ச்சி சொல்லுவாங்க. எப்படி? துரியாதி தவம் ஏற்றுகின்ற போது அத்தனை கர்ம வினைகளும் அற்று போகின்றன, பாவ பதிகளும் போக்கும் வழிகள் சொல்றாரு இல்லையா? அடியோடு அழித்தல் எங்க? துரியாதீதத்தில். ஏன் அப்படின்னா, சுத்த வெளி என்பது தஞ்சிருக்கம் அல்லவா? அது இந்த பதிவுகளை அழுத்துகின்ற போது மேல வராது. அதனால் அந்த கருத்து இங்க கிருஷ்ணன் அமர்ந்திருந்த வரைக்கும் பாவங்கள் அமுக்கப்பட்டிருந்தன. அவர் இறங்கியவுடனே பாவம் மேலிருந்து எரிய தொடங்கிவிட்டது. இதேதான் நம்ம துரியோதாவத்திலையும் பாவ பதிவு போக்கும் வழிகளில் மகிழ்ச்சி சொன்ன கருத்தும் 2 ஒத்து போகுதா? தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். மனசாட்சிக்கு தெரிய ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு தெரிஞ்சு நீ தப்பு பண்ணிட்டேன்னா உன்னை சுட்டுடும். சரி, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவது இல்லை. சரியா? ஒரு அயோக்கியனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அவகாசம் அவன் தன்னை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு. அப்படி திருத்திக் கொள்ளவில்லை என்றால் நியாய தீர்ப்பு நாளிலே அவனுக்கு தண்டனை வழங்கப்படும். அப்போது ஆட்சி, அதிகாரம், செல்வம், அவனுடைய மனைவி மக்களே அவனுக்கு துணை நிற்க மாட்டார்கள். திருக்குறான் எங்கப்பா சொல்லியிருக்குது கடவுள் மன்னிப்பான்னு? உனக்கு பூசாரிகளும் பாதிரியார்களும் சொல்ற கதை அவங்களுக்கு பிடிச்சிருக்குது, போய் விழுகுறீங்க. இறை மன்னிப்பான் எந்த மதம் சொல்லியிருக்குது? இதைத்தான் நானும் சொன்னேன். சரி, இப்ப லஞ்சுக்கு போறீங்க, நல்ல மூக்கு மட்டும் சாப்பிடுங்க, நல்லா ஆண்டவனை வேண்டிக்குங்க. ஆண்டவா, எனக்கு அருமையான மதிய உணவு விருந்து வைக்கிறாங்க, நிறைய சாப்பிட்றேன், வயிற்று வலிக்காம பார்த்துக்கோன்னு நல்லா ஆண்டவனை வேண்டிக்கிட்டு போய் சாப்பிடு. வயிறு வருமா வராதான்னு கேட்டேன். வருங்க. சரி, இதுல எல்லாம் போயிட்டாங்க. கடைசி ஒரு அனுபர் மட்டும் அது எப்படி இப்படி சொல்றீங்கன்னு. சரி, இவருக்கு என்ன சொல்றதுன்னு யோசிச்சேன். சரி சொன்னேன். சரி, இப்போ இறை மன்னிக்க மாட்டான்னு சொல்லும் போது நீங்களும் யோசிக்கிறீங்க, இதுதான் நல்ல ஒரு முயற்சி, ஒரு திருத்தத்திற்கான நல்ல ஒரு மாற்றம். இது மாதிரியான ஒரு அழுத்தமான சிந்தனை. சரி,
முதல் உங்களுக்கு இறை மன்னிப்பான்னு யாரும் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. எப்படி மன்னிப்பான்னு கேட்டீங்களா? இல்லைங்க. ஏன் கேட்கல? இப்ப மன்னிக்க மாட்டான்னு சொல்லும்போது இவ்வளவு யோசிக்கிற நீங்க, மன்னிப்பான்னு சொல்லும்போது எப்படி மன்னிப்பான்னு கேட்டிருக்கணும் இல்ல? ஏன் கேட்கல தெரியுங்களா? தப்பு செய்யற மனசுக்கும் மன்னிக்கிற கடவுளுக்கும் ஜோடி பொருத்தம் மிக அபாரம். எப்படிங்க? தப்பு செய்யற மனசுக்கும் மன்னிக்கிற கடவுளுக்கும் எவ்வளவு பொருத்தம் பாத்தீங்களா? அவர் மன்னிச்சுட்டே இருப்பாரு, இவன் தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இப்படிதானே போயிட்டு இருக்கு உலகம். இதுக்கு மேல தமிழ்நாட்டு புரோகிதர்கள் என்ன செஞ்சாலும் பரிகாரம் செஞ்சா மன்னிச்சிருவான் ஆண்டவன் சொல்றான். தர்மத்தை வளர்க்க வேண்டிய இவர்கள் அதர்மத்தை வளர்க்கிறார்கள். நீ என்ன வேணா பாவம் பண்ணிக்கோ, பரிகாரம் பண்ணா ஆண்டவன் மன்னிச்சிருவான். ஒரு அம்மா பிரம்மஹத்தியாக நடத்தினாங்க தமிழ்நாட்டுல தான். இது ஒண்ணு போதும் அவங்கதான் கொலை பண்ணினாங்கன்றதுக்கு. ஆனா இதுக்கு அர்த்தம் யாருக்குமே தெரியாதுல்ல. நீதிமன்றத்துக்கும் தெரியாது, நடத்தி வச்சவருக்கும் தெரியாது. ஆனா நடத்தின அம்மாவுக்கு மட்டும் ஏதோ தெரிஞ்சிருக்கு. இப்படி ஒரு நடத்தினா பாவம் போயிடும் தெரிஞ்சு வச்சிருக்கு. ஆனா பிரம்மஹத்தியாக நடத்தி பார்த்துட்டாங்க. வழக்கர் ஈஸ்வரன் கூட நடத்தி பார்த்தார். ஆனா 4 வருஷம் ஜெயில இருந்தாங்க. ஈஸ்வரன் காப்பாத்தல. எனவே பரமாத்மா என்பது தெய்வம் நின்று கொள்ளும் சொல்றாங்க பாருங்க. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி. அதனால் நம்பாதவர்களுக்கு உள்ளும் இருந்து வழிநடத்துகின்ற எம்பெருமான் என்று சொல்லி சிவபுராணத்தில் ஒரு வரி உண்டு. அவன் நாத்திகன், அவனை நம்புறதில்ல, போ நீ நான் நம்ப மாட்டியா, உனக்கு சம்மந்தம் இல்லை போட என்று ஆணை விட்டு விடுவானா? அவனுக்குள்ளும் இருந்து அவன் செய்வதற்கு ஏற்ற விளைவை தருகிறான் இல்லையா? யாரா விதியில கொண்டா இவன் மறுக்கலாம் கடவுள் இல்லைன்னு. கடவுள் என்ன விட்டுட்டாரா? அவனுக்குள்ளும் செயலுக்கேற்ற விளைவென்ற விதி உண்டு. பரமபக்தன் நெத்தி நிறைய போட்டு பண்றதெல்லாம் கேட்பாருத்தனம், தண்டிக்க விட்டுருவானா? எனவே இந்த பரமாத்மா தான் செயலுக்கு தக்க விளைவு என்ற விதிக்கு அதிகாரி. எப்படி அவங்களுக்குள்ளேயே இருந்து கொண்டு, அவர்களுக்குள்ளேயே மனசாட்சியாக இருந்து கொண்டு அத்தனைக்கும் தீர்ப்பளித்துக் கொண்டிருப்பான். அதனால்தான் நம்முடைய கருமையத்தை மகர்ஷி அவர்கள் தெய்வீக நீதிமன்றம் அப்படிம்பார். தெய்வீக நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட். எங்க சுப்ரீம் கோர்ட் இல்லை, அங்க காசு கொடுத்தா தீர்ப்பு மாற்றி சொல்லுவார். ஆனா இந்த சுப்ரீம் கோர்ட் இருக்க, இந்த நீதிமன்றம் எப்படி நடக்குது தெரியுங்களா? இங்கே வாதி மனசாட்சி பாரு இத்தனை கேப்பாத்தனை பண்றான் என்று நமக்குள் இருக்கின்ற அறிவாகி தெய்வத்திடம் வழக்கு பதிவு செய்வது மனசாட்சி, வாதி. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அப்படிலாம் இல்லைன்னா பழைக்க முடியாது என்று அதுக்கு ஏதாவது சமாதானம் சொல்லுவது பிரதிவாதி மனசு. வக்கீல் இருக்காருங்க, அப்படி யாரும் வெளியிருந்து உள்ள வைக்க முடியாது. சாட்சிகள் அதுக்கும் வாய்ப்பு இல்லை. இது நீதிமன்றத்தின் சட்ட புத்தகம், அதுல ஒரே ஒரு சத்து தான், இபிகோ 624 என்ன சொல்றாங்களே அது மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. ஒரே ஒரு கோதான். செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க பயன் என்ன, தவறிழைத்து
பரமனை பின் வேண்டுவதால். செயலுக்கு தக்க விளைவு ஒற்றை சரத்து தான் இது நீதிமன்றத்தின் சட்ட நூல். தீர்ப்புகள் இங்கு திருத்தப்படுவது இல்லை. மேல்முறையீட்டுக்கு அனுமதியும் இல்லை. பூஜை, புனஸ்காரம், யாகம், பரிகாரம் எதுவும் இங்கே பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லை. இதுதான் தெய்வீக நீதிமன்றம். அப்ப என்ன தீர்வு? 30 தினம் தண்ணி குடிச்சாகணும். அதுதான் தீர்ப்பு. எனவே இந்த பரமாத்மாவின் பார்வையில்தான் ஜீவன்களின் வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அதான் ஜீவாந்த களம். அதற்குள் தோன்றிய இறை துகளே நுண் உயிர். அவற்றின் வளர்ச்சியே அமீபா, தாவரங்கள், 5 வரைக்கும் உள்ள பறவை விலங்குகள், பிறகு 6 உள்ள மனித இனம். சரி, இப்போ பரமாத்மா, ஜீவாத்மா, இந்த இரண்டுக்கும் அடிப்படை எதை வைத்து அறிந்து கொள்ள முடியும் என்றால், அற்புதமான கவி மகர்ஷி சொல்றார். வான்காந்தம் ஜீவகாந்தம் வளம் ஆற்றல் மறந்திடில், வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. ஏனென்றால் மெய்ப்பொருளோ எங்கும் நிறை பெறுவலி, இதனோடு விண் சுழலின் அலை இணைந்து உறைந்திட. ஆன்மாவாய் ஆளும் ஜீவகாந்தமாகும் உடலினில் ஐயமில்லை விண் உயிராம், இயல்பு சுழல் அலையதாம். மேன்மையோடு உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவு, மிக வியக்கத்தக்க அதன் படற்கை நிலை மனமதே. 8 வரிகளுக்குள்ள இந்த உலகத்தையே சுருக்கிட்டார் வள்ளுவர் மாதிரி. வள்ளுவர் 7 வார்த்தைகளிலே ஒரு கருத்தை சுருக்குவார். மகர்ஷி 8 வரிகளிலே உலகத்தையே சுருக்கிட்டார். வான்காந்தம் ஜீவகாந்தம் வளம் ஆற்றல் மறந்திடில். வான்காந்தத்தோடு நட்சத்திரங்களின் அலை, நவக்கோள்களின் அலை, பஞ்சபூதங்களின் அலை சேர்ந்த போது ஜீவகாந்தம். வான்காந்தம் ஜீவகாந்தம் எப்படி தோன்றுச்சு? வளம் ஆற்றல் மறந்திடில், வழி வேறு இல்லை. வான்காந்தத்துக்கு சுத்தவெளி பாசு, ஜீவாந்தத்துக்கு பரமாத்மா பாசு, பரமாத்மாவுக்கு சுத்தவெளி பாஸ் இல்லைங்களா? வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. ஏன் என்றால் மெய்ப்பொருளோ எங்கும் நிறை பெறுவெளி. அந்த சுத்த வெளிதான் எல்லாமாக இருக்கிறது. சுத்த வெளிதான் எல்லாமாக தரமாற்றம் அடைகிறது. சுத்த வெளிதான் எல்லாமாக தூய்த்து கொண்டிருக்கிறது. வேறொன்றுமே கிடையாது. பூரணத்திலிருந்து பூரணம் எடுக்கப்பட்ட பிறகு பூரணமே பூர்ணமாய் இருக்கிறது. என்ன இருக்குங்க? நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே, எல்லாம் ஒரே எரியாற்றல் தான். இதுக்கு பேர் என்னன்னு வச்சுக்கங்க. ஓர் நாமம் ஓர் உருவம் இல்லாத ஆணை 1000 நாமத்தால் நாம சொல்லிட்டு இருக்கிறோம். எத்தனை மதங்கள் வேணா பேர் வச்சுக்கங்க. ஆனால் இருப்பது ஒன்றுதான், ஒரே வெளிதான். இதனோடு விண் சுழலின் அலை இணைந்து உறைந்திட. அந்த சுத்த வெளியோடு விண் சுழன்று வெளிப்படக்கூடிய வான்காந்தம், பிறகு ஜீவகாந்தம், அதுவே ஆன்மாவாய் ஆளும் ஜீவகாந்தமாகும். ஆன்மாவாந்தம் மட்டும் இல்லை, ஆளும் ஜீவகாந்தம், ஆண்டு கொண்டிருக்கின்ற ஜீவகாந்தம். எப்படி ஆள்கிறது? ஜீவாந்தம் தன்மாற்றம் அடையவில்லை என்றால் ஒண்ணுமே கிடையாதுங்க. இப்போ நல்லா இருக்கிற போது ருசி ருசியா சாப்பிடுறோம். ஐசியூல படுத்துட்டோம் வச்சுக்கோங்க,
அப்படியே பிரம்மாண்டமான ஒரு இனிப்பு. கொண்டு போய் கொடுங்க, சாப்பிட்டு வரேன் பார்ப்போம். அப்ப எல்லாம் நல்லா இருக்க வரைக்கும் தான் எல்லா ஆட்டமும். போய் படுத்துட்டா ஆடி ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடி செல்லும் என்ன, அப்படித்தான். என்ன தான். ஒன்றும் ஃபீல் பண்ண முடியாது. காரணம் என்ன? வோல்டேஜ் ட்ராப். ஜீவாந்தம் ட்ராப் ஆயிடுச்சு. விசிறியும் போடாது, ஏசி போடாது, லைட்டு அப்படியே மங்களம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அது மாதிரி ஐசியில் போகிறதா வேணா படுத்துட்டு இருப்பார், அவ்வளோதான். கோமால ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நம்மை ஆண்டு கொண்டிருப்பது ஜீவகாந்தம். ஜீவாந்தத்தின் தன்மாற்றம் தான் வாழ்க்கையே. எல்லா ஆட்டமும் அதனால தான். எனவே நம்மை, இந்த உலகத்தை, உலக மக்களை ஆண்டு கொண்டிருப்பது ஜீவகாந்தம். ஐயமில்லை விண் உயிராம். விண்ணுதான் உயிராச்சு, விண்ணே உயிர் அல்ல என்பதை நம்ம முதலே பார்த்துட்டோம். இயல்பு சுழல் அலையதான். விண்ணும் சுத்துது, உயிரும் சுத்துது. மேன்மையோடு உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவு. விண்ணுக்கு மையம் அறிவு, உயிருக்கு மையம் அறிவு. அந்த அறிவுக்கும் இந்த அறிவுக்கும் பேதம் உண்டா? அதாவது இறைத்துகள் முதல் ஜீவாத்மா வரைக்கும் த ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ், அறிவின் பயணம். இந்த பயணத்திலே எங்கேயாவது சுத்தவெளி கலங்கப்பட்டதான் பாருங்க. இறைத்துகள் முதல் எனக்குள் மையம் கொண்டிருக்கின்ற அந்த பரம்பொருளின் ஒரு துகள், அது அட்மோஸ்ட் கோர். அதுல ஏதாவது மாற்றம் உண்டா பாருங்க. இது அழகா கீதையில ஒரு ஸ்லோகம் சொல்லும். அர்ஜுனா, இந்த நல்லது கெட்டது, கேமத்தனம், அயோக்கியத்தனம், பரோபகாரம், நேர்மை, நியாயம், எல்லா குணங்களும் என்னில் இருந்து வந்தவையே. ஆயினும் அவைகள் என்னை தலைக்க மாட்டா, கட்டுப்படுத்த முடியாது, பந்தப்படுத்த முடியாது. இது மட்டும் சொல்லுச்சு பகவத்கீதை. எப்படின்னு விளக்க முடியல அங்க. மகிழ்ச்சி விளக்கலாம் எப்படின்றது. ஏன்னா இது கோர் பாயிண்ட், பூஜ்ஜியம் மையத்தில் நிக்குது. அதுல இருந்து ஆற்றல் எழுச்சி பெற்று 1 to 40 சைக்கிள்ஸ் ஒரு சிடி மாதிரி விரிஞ்சு சுத்திக்கிட்டு இருக்குது. அதான் விஷ்ணு கையில் இருக்கிற சக்கரம், சங்கு சக்கரம். அந்த துளை அதான் இருப்பு, சுத்தவெளி, பின்னப்பட்ட அறிவு. 1 to 40, 1 to 3 இறைத்துகள் நிலை, 1 to 7 எலக்ட்ரான் விண் நிலை, 1 to 13 பரமாத்ம நிலை, 1 to 40 ஜீவாத்மா நிலை. பரமாத்மா நிலைக்கு மேலதான் அனுபவங்கள். ஸோ 14 to 40 இவ்வளவுதான். அப்போ எந்த நிலையிலையும் சுத்தவெளி மையம் கொண்டு விட்டால் அதில் பேதம் இல்லை. அது வெளிப்பாட்டிலே, காந்தத்திலே தான் பேதங்கள், அனுபவத்திலே பேதங்கள், இன்ப துன்ப விளைவுகள் எல்லாம் மாயகாந்த நடனமே. அறிவிலே அந்த டான்ஸ் எல்லாம் கிடையாது. அப்ப மேன்மையோடு உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவு மிக வியக்கத்தக்க அதன் படர்க்க நிலை மனமதே. அதே அறிவு எழுச்சி பெற்ற நிலையிலே 14 to 40 அலைகளிலே அனுபவங்களை சேர்த்து கொண்டதால் ஜீவாத்மாவாகி அந்த அனுபவங்கள் ஆத்மாவிலிருந்து பிரதிபலிக்கின்ற போது மனம். ஸோ மனம் என்பது எங்கே பிறக்கிறது, எங்கே முடிகிறது என்றால் ஆத்மாவிலே பிறந்து மூளையிலே முடிகிறது. மனம் என்பது ஆத்மாவிலே பிறந்து
மூளையிலே முடிகிறது. அப்புறம் மூளை அந்த மன அலைகளை என்னெல்லாம் உள்ள இருக்குதோ அது தகுந்தாற் போல அதை மீண்டும் பிரித்து அவற்றை உணர்ந்து கொண்டு அதை செய்வதா வேண்டாம் என்ற தீர்வு செய்து செய்வது என்றால் புலன்களுக்கு கட்டளையிடுகிறது, செய்ய வேண்டாம் என்றால் புறக்கணித்து விடுகிறது. அப்போ மனம் என்பது என்னங்க? குழப்பம் இல்லாம தெளிவா சொல்லணும். ஆத்மானா ஜெனடிக் சென்டர் பிளஸ் எக்ஸ்பீரியன்சஸ். மனம் என்றால் ஆத்மாவிலிருந்து அனுபவங்கள் பிரதிபலிப்பதே மனசு. இது எங்க முடியுது? மூளையில முடிகிறது. மூளையில மோதிவிட்டால் அது எண்ணங்களாகி அது சொல் செயலாக பிரிவு பெறும். எனவே மிக வியக்கத்தக்க அதன் பழக்க நிலை மனமதி என்று இதையும் சொல்லி மகிழ்ச்சி முடிக்கிறாங்க. அடுத்தது அடுத்த வகுப்பிலே என்ன பார்க்க இருக்கிறோம்? பற்றற்ற அறிவு என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பார்க்கலாம் அடுத்த அமர்வில் என்று சொல்லி வாக்களித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான சிந்தனை உரை, நல்ல தெளிவான விளக்கங்களை ஐயா தந்திருக்கின்றார்கள். பரமாத்மா, ஜீவாத்மா விளக்கங்களை மனம் சிறப்பையா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள், கருத்துக்களை பெருமாற விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா, சுத்த வெளிதான் ஆதி கடவுள் தான் பரமாத்மா, அப்படிதானங்கய்யா? இல்ல, சுத்த வெளி பஞ்சபூதங்களாகி பஞ்சபூதங்கள் நட்சத்திர தொகுதிகள் நவகோள்களின் ஆற்றல் இங்க பஞ்சபூத சேர்க்கை இதெல்லாம் சேர்கின்ற போது அந்த வான்காந்தமே இங்க ஜீவாந்தமாக தரமாற்றம் அடையும். அந்த ஜீவாந்தம் தான் உலகின்ற திறம் பெறுவதனால பரமாத்மான்னு சொல்றோம். 27 நட்சத்திரங்கள் சொன்னீங்கல்ல, அப்ப 27 நட்சத்திரங்கள் அதான் அந்த குழந்தை வந்து கருமையத்துல குழந்தைதான் தேர்ந்தெடுக்குதுன்றீங்க. நம்ம குழந்தைதான் அப்படிதானுங்கய்யா? குழந்தை எப்படி தேர்ந்தெடுக்கும்? கர்ம நம்ம கர்ம கணக்குங்களா? ஆமா, கணவன் மனைவியுடைய கர்மா கணக்குல தேர்ந்தெடுக்கும். அந்த தேர்வு கருவான பிறகுதானே குழந்தைன்னு சொல்றோம். அப்போ ஒரு ஜாதகம்லாம் எழுதுறாங்களா, அதெல்லாம் நிஜமாயா? ஆமா, நட்சத்திரங்கள் இதெல்லாம் வச்சுதான் எழுதுறாங்க. ஆமா, என்ன எல்லாமே கிரகங்கள் தான் சொல்றதுதான் தப்பு. ஐயா அப்ப ஜாதகம் வந்து டைம்லாம் தப்பா எழுதிட்டாங்கன்னா அப்ப நம்ம தலையெழுத்த மாறிடுங்க. மாறும் இல்ல, ஏன்னா அந்த அந்த நேரத்துல கோள் எங்கெல்லாம் நிக்குதுன்றதான் ஜாதக கணக்கு. அதை மாத்திட்டீங்கன்னா கோள் இடம் மாறிச்சுன்னா பலனும் மாறும் இல்ல. அப்படியா? நம்ம தலையெழுத்த மாறிடும். நமக்கு தெரியும் நம்ம தலையெழுத்து என்னன்னு, மத்தவங்களுக்கு தான் தெரியாது, நமக்கு தெரியும். எதுக்கு சித்தர்கள் நாத்திகர்கள் அப்படின்னு சொன்னீங்க? அது நட்டக்கலை சுத்தி வந்து 4 புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து மனு சொல்லு மந்திரம் ஏதுடா நட்டக்கல்ல பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில் கேட்டா நாத்தியம் வேற என்னமா அது? இவங்களும் கல்லுன்னு தான் சொல்றாங்க இந்த நாத்திகர்களும். இவங்களுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டார். 27 நட்சத்திரங்கள் ஆற்றல் வந்து 7 தாதுக்கள்னு சொன்னீங்க. அப்படி
ஆமா. ஐயா சரி, ஒரு லேடி, ஒரு பெண்ணால 27 குழந்தைகள் தானே சொன்னீங்க? ம். ஆமா. அப்போ ஒரு ஆண் வந்து எத்தனை குழந்தைங்கள அந்த மாதிரி உருவாக்க முடியும்? ஆணுக்கு கணக்கு கிடையாதே. ஆணுக்கு கணக்கு கிடையாது. ஆமா. ஆ. ஏன்னா அப்படிங்களா? ஒரு ஆம். உயிரணு ஒரு குழந்தைக்கு உருவாக்கும். ம். அதனால தானே இந்த முஸ்லீம் எல்லாம் வந்து ஜனத்தொகை பெருக்கிறதுக்காக நாள் கொண்டாடி வச்சுக்கிறாங்க. ஆ. வேற என்ன நோக்கம் அதுல? ம். ஏன் அவங்க 4 மணிக்கு அதான். வச்சுக்கிறாங்க? வேற ஏதாவது காரணம் ம். இருக்கு? ம். ஒரு காரணம் கிடையாது. ஸோ ஒரே ம். நேரத்துல 4 பக்கமும் விதைக்கலாம், அறுவடை பண்ணலாம். ம். ஒரு மனைவின்னா ஒரு குழந்தை தானே. 4 மனைவி 4 குழந்தை பெத்துடலாமில்ல. ம். அப்போ உலகத்தை ஜனத்தொகை பெருக்கிறதுக்கு அதானே ஈஸி ம். வழி. ம்? ம். ம். அப்படி ஆயிரக்கணக்கான வருஷங்கள் உள்ள மதங்கள் எல்லாம் எண்ணிக்கை கம்மியா இருக்கிற போது வெறும் 600 ம். வருஷமே பாரம்பரியம் உள்ள ஒரு மதம் வந்து உலகத்தின் 2ஆம் இடத்துல ஜனத்தொகை ம். நிக்குதுன்னு சொன்னா ம். காரணம் ஒருத்தனை 4 மனைவி ம். கட்டிக்கிறது தான். அதான். ம். ம். அது அது என்ன? அவ்வளவுதாங்க ஐயா. ம். அதாவது இதுவும் சொன்னீங்க, பரமாத்மா வந்து நம்ம க நமக்கு நமக்கு ஏத்த தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். நம்ம செய்யற இல்லம்மா. தண்டனை கண்டிப்பா கொடுப்பாங்க. ம். ம். அதுக்கு பரிகாரம்லாம் செஞ்சா அது பலிக்காது இல்லையா? நம்ம தான் பரிகாரம் நம்ம எதுவுமே தப்பு. நடக்காதுமா. பரிகாரம்ன்றதெல்லாம் ஆ. வெறும் ஏமாத்து வேலைகள். ம். 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 நல்லா இருந்துச்சுங்க. எல்லாமே கருத்துக்கள் ரொம்ப அருமையா இருந்ததுங்க. ரொம்ப நன்றி நன்றிங்கய்யா. நன்றி நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க நிறைய வளமுடன். இருக்குங்க. சரிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து ஆ. ஹேமமாலினி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்ம்மா. மிகச் சிறப்பான கருத்துக்கள், ஒவ்வொன்றும் நல்ல ஒரு தெளிவு கிடைக்குது. ஒரு 3 கொஸ்டின் இருக்குங்க ஐயா எனக்கு. சொல்லுங்கம்மா. என்னன்னா, துரியாதீத தவம் இப்போ ஆகினையிலேயே இருங்க அப்படின்னுட்டாங்க. நம்ம ஆகினை தவம் பண்ணா அதுலயே கவனிங்க. எதுவும் அந்த உண்ணும் போதோ எந்த ஒரு எண்ணம் எழும்போதோ ஆகினையில இருக்கணும். ம். அதுக்கப்புறம் துரியத்துல இருந்துட்டு செயல் செய்யறது இல்லைங்களா? ம். செயல். ஆமாம்மா. அப்போ ம். துரியாதீதம் வந்து எப்போதுமே அந்த துரியாதீத நிலையிலேயே இருக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்? இல்ல எப்படி அது அந்த நிலைய வந்து நம்ம இது பண்றதுனால நம்மளுடைய எல்லா 3 கர்மாக்களும் சரியாகுமா? எப்போதுமே அதே நிலையில இருக்கிறது. நம்ம தவறும் செய்யாம நம்ம முன்வினை பாவ புண்ணியம் எல்லாமே சரியாகிறது. எல்லாமே வந்து அது எப்படி சாத்தியம்? எப்படி இருக்க முடியும்? அந்த சொல்லுங்க சாத்தியம் இப்போ. ஆகும். ஆனா ம். நமக்கு அந்த தைரியம் இருக்கான்னு தான் ஒரு கேள்வி. எனக்கு இருக்குங்க ஐயா. எனக்கு அந்த எப்படி நிலைக்கு சாத்தியமாகும்னா, ஒரு ஆ, உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஆ, ஆ. நியூயார்க்ல இருந்த ஒரு அம்மா. சரிங்க ஐயா. எவ்வளவு பரபரப்பான ஒரு சிட்டி இல்லையா? ஆமா. அங்கிருந்த ஒரு அம்மா. ஆ. கோஸ்டாரிக்கால ஒரு இடம் வாங்கினாங்க. ம், ம், ம். அது வந்து ஒரு ஒரு அருவி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பாங்கான இடம். ம். யாருமே கிடையாது. சரிங்க ஐயா. கரண்ட் இல்ல. எந்த ம், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எதுவுமே கிடையாது. ம், கிச்சன் ரூம் கிடையாது. அந்த அம்மா ம், இருக்கிறதுக்கு ஒரு மரம் மேடை, பலகையில மேடை போட்டு மேல கூரை ம். மட்டும்தான் இருக்கு. சுத்து புறம் கூட எதுவும் கிடையாது. சரிங்க ஐயா. அந்த அம்மா என்ட்ரி எடுக்கும்போது சொல்றாங்க, ம். நீங்க வர்றீங்கன்றதுனால தான் இன்னைக்கு நான் ட்ரெஸ்ஸே போட்டிருக்கேன்னு. ஓ! ஓ! சாப்பாடுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா, ம், எப்போவாது பசிக்கும். ம், அப்படியே மரங்கள்லாம் வச்சிருக்கிறேன். அப்படியே 2 ம், கைய நீட்டிட்டு போவேன். ம், எங்கிருந்தாவது பழம் விழும். ம், அது சாப்பிட்டுக்கும். அது போதும். ம், அப்படின்றாங்க அந்த அம்மா. ம், இவங்க இப்ப எங்க இருக்கிறாங்க? துரியாதீதத்துல ம். தான் இருக்கிறாங்க. இருக்காங்க. இப்பவும் இருக்காங்க ஐயா. இருக்காங்க. இப்போ இருக்காங்க. ஓ! சரிங்க ஐயா. ஸோ இதுதான். இப்படி இருந்தால் ம், நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி சாத்தியம். இருக்கும்மா. ஆனா ம். ஒருத்தர் அது தானே வந்து போனாங்கம்மா. 820 கோடி மக்கள்ல ஒருத்தர் தானே அங்க ஆமா, போனாங்க. ஆமா, ஆமா. அந்த மத்தவங்களுடைய வைப்ரேஷன் நம்மள பாதிச்சிடுது இல்லையா? பாதிக்கக்கூடாது. அதுக்காக தான் அவங்க தனியா அங்க கூடாது. போயிடுறது.
அந்த இல்ல காலத்துல ஏன் நம்ம வந்து எல்லாம் ரிஷிகேஷ் ஹரித்வார் போனாங்க அப்படின்னா, ம், மக்கள் இருந்தால் அங்க அலைகள் மோசமா தான் இருக்கும். கண்டிப்பா ம், அதுவும் கூட ஏன் வந்து சாமிஜி வந்து சாமிஜி மட்டும் இல்ல, எல்லாருமே வந்து பிரம்ம முகூர்த்தத்துல தவம் பண்ணணும்னு ஏன் சொல்றாங்க? ஏன்னா ம், தூங்கும் போதுதான் மனுஷனுக்குள்ள தெய்வம் இருக்கும். ம், முழிச்சுக்கிட்டான்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பிசாசு தான். ராமாயணத்துல ம், சீதையை தேடி அனுமன் போறான், ம், ம், அந்த புறத்துக்குள்ளேயும் போயிடுறான். ம், அங்க பார்த்தா ராவணனும் மண்டோதரி படுத்திருக்கிறது ராமன் சீதை ம், படுத்திருக்க மாதிரி தெரியுதான். ம், 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 ம்? ம், அப்புறம் சேது பந்தனம் பண்ற போது தண்ணி விலகணும், ம், வர்ண பகவான் வரலையாம். ம், கோவிச்சுக்கிட்டு நெருப்பு அக்னி அஸ்திரம் விட்டானா. ம், அப்போ ராமனுக்குள் ராவணனை கண்டான் அனுமன். ம், 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 ராமனுக்குள் ம், ராவணனை கண்டான் அனுமன். ம், அப்போ தூக்கத்துலதான் நம்ம தெய்வீகமா இருக்கிறோமே தவிர, ம். முழிச்செழுந்தா எல்லாம் பிசாசுக தான். உண்மைதாங்க ஐயா. அதனால அந்த நமக்குள்ள அலைக்காலம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பா. அப்போ இந்த அலைக்கெல்லாம் நம்ம தாக்காம இருக்கணும்னு சொன்னா, ஒன்னும் நம்ம அந்த அளவுக்கு பியூரிஃபையா இருக்கணும். ம், ம், இல்லைன்னா ம், அது மாதிரி இடத்துக்கு ம், ஓடிடணும். ம், 2 சாத்தியம் இல்லையம்மா. ம். கண்டிப்பா இல்லைங்க ஐயா. உண்மைதாங்க ஐயா. உண்மைதான், யதார்த்தமா உண்மைதான். இருக்கணும் இல்ல. இல்ல, நிஜம்தான், நிஜம்தான். அதை ஏத்துக்கணும் இல்லையா? ம். ஆ, அதுல இருந்து விடுபடுறதுக்கு தானுங்களே டெய்லி நம்ம துரியாதீதம் பண்ணிடுறோம் எப்படியாவது. ஆமா. நம்மளும் நல்லா இருக்கணும், நம்மளும் சந்தோஷமா இருக்கணும், இதோ மத்தவங்களும் அது என்னன்னா இந்த 10 தேய்க்கிற கதை தான். ஆ, பாத்திரமும் ம், தங்கமாகல, ஏதோ இருக்கிற ம், கறி போட்டு மாதிரி தேய்ச்சிட்டு இருக்கணும், அவ்வளவுதான். ம். அதான். ஐயா. நம்ம 10 தேய்க்கிறா ம், பாத்திரம் தங்கமாகுமா என்ன? ம், ம். ஆகாது. அது கரெக்ட். ஆனாலும் கறி பிடிக்காம இருக்கிற மாதிரில அதுக்காக தேய்ச்சிட்டு இருக்கிறோம். ம், ம். அதான். நீங்க சொன்னீங்க இல்லைங்க ஐயா, துரியாதீதம் பண்றதுனால அப்படியே அமைஞ்சிடுது நம்மளுடைய ஆமா, பதிவு வந்து அப்படியே அப்படி. ஆமா. ஓகே. அந்த பதிவு இப்போ துரியாதீத அந்த டெய்லி ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் காலையில மாலையில நம்ம பண்ணிட்டே வரும். உண்மையிலேயே மன சரி. அலைச்சூழல் வந்து நமக்கு நல்லா இருக்கு, நம்மள சார்ந்தவங்களும் நல்லா இருக்காங்க நம்மளால. கண்டிப்பா, கண்டிப்பா. அப்போன்னும் போது என்னைக்காவது ஒரு நாள் இப்போ துரியாதீதம் பண்ணாத போது நமக்குள்ள நீங்க சொன்ன மாதிரி நமக்குள்ள ஒரு பிசாசு குணம், சுத்தி இருக்கவங்களும் நமக்கு பிசாசு குணம் ஆமா, நம்ம நடந்துக்கிறாங்க அப்போ. ஆமா, ஆஹ் அப்போ துரியாதீதம் பண்ணிட்டே இருந்தாலே நம்மளுடைய செயல் எல்லாமே வந்து அப்படியே அமைங்கிடுது. ஆமா. ஆஹ் அப்போ நம்மளுடைய ஜெனரேஷன் வந்து வராங்க இல்லைங்களா? நமக்கு ம், அடுத்த ஜெனரேஷன் நம்ம ம், பிள்ளைங்களோ பேர பிள்ளைங்களோ ம். அவங்களுடைய இதுவும் மன அலைச்சூழலும் கரெக்டா ஆகுங்களா? இல்ல அந்த ஒரு அது சொல்ல நிலைக்கு கொண்டு முடியாதுமா. அது சொல்ல சொல்ல முடியாது. முடியாது. அவங்க ஏன்னா தவம் பண்ணா நம்ம மட்டும்தான் கிடைக்கும் நம்ம அது. கிட்ட ஏதோ ஒரு பதிவு எழுச்சி பெற்றதுனால நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆமா, ஆமா. இப்ப கண்டிப்பா. நம்ம கிட்ட அடக்கம் பெற்றிருந்த ஒரு பதிவு அங்க எழுச்சி ம். பெறலாம். ம். அதனால ம். 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 சாமியுடைய பையன் சாமின்னு எடுத்துக்க முடியாது, ம். ஓகே, ஓகே. இல்லைங்களா? சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ம். தவம் பண்ணும்போதெல்லாம் அவங்களுக்கும் ஒரு நல்லது கிடைக்கணும். நல்லது ஆமா, செய்யணும், நல்லது வரட்டும். நான் அப்படிதாங்க ஐயா நினைக்கிறேன். நல்லது அவ்வளவுதான். நல்லா இருக்கணும்னு மட்டும் நினைக்கிறதில்ல. நீங்க சொல்ற மாரி நல்லத செய்யணும். நல்லத ஆமா, நினைக்கணும், நல்லத செய்யணும், அந்த ஒரு இது கிடைச்சாதான் நல்லது வரும் அவங்களுக்கு ஆமா, இல்லீங்களா? ஆமாமா. அதான். ம். உண்மதான். அப்புறம் இன்னொரு கொஸ்டினுங்க ஐயா. சொல்லுமா. கரு உருவாகும் போதே அந்த வந்து டைம் வந்து நிச்சயிக்கப்படுது இல்லைங்களா? கரு வெளியில வர்றது இல்லைங்களா? இல்ல, அப்போ கரு உருவாகின்ற போதே ம். கர்ப்பஸ்புடகம்னு ஒரு இது இருக்காமா ஜோதிட சாஸ்திரத்துல. சரிங்க ஐயா. அது என்னன்னா, நம்ம பிரசவ நேரத்தை கொடுத்தா இந்த நேரத்துல கர்ப்பமா இருக்கும் நம்ம கண்டுபிடிப்பாங்களாமா. ம். அப்படி ஒரு ஓகே, ஓகே, ஓகே. நுட்பம் இருக்கு அதுல. பட் அது கூட ஓ! சொல்ல ம். முடியாது. ஏன்னா டெலிவரி பார்ப்பாங்களா, நேரம் பார்ப்பாங்களா? அது கரெக்ட். ம், ம், ம். யாரா இருந்தாலும். இப்ப ம், நான் ம், இப்போ ம். இங்கெல்லாம் அமெரிக்கால வந்து ஹஸ்பண்ட் மதர் எல்லாம் கூட இருக்கலான்றாங்க. ஆமா, கூட இருக்குங்க. ஆமா, ஆமா. இருக்கலாமா? இப்போ ம், ம், அப்படியே ம், இருந்தாலும் டெலிவரி ம், ஆகும்போது டக்குன்னு வாட்ச் பார்ப்பாங்களா, இல்ல டெலிவரி பார்ப்பாங்களா?
அது கரெக்ட். குழந்தை நல்லபடியா பிறந்து டெலிவரி கொஞ்ச ஆகுதுன்னு நேரம் பார்ப்பாங்க. அனுப்புறா டைமை பார்ப்பாங்க. அது ஆஹ் அதனால இதெல்லாம் ஓரளவுக்கு எப்படி நம்ம ஜாதகத்தை ம், நம்பணும்னு சொன்னா, அந்த ம், பலன்கள் நம்முடைய வாழ்க்கையில சரியா வருதுன்னா ஓகே ரைட் ம், கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். ம், ம், அதுல கூட நீ ம், எக்ஸாக்டா டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அவங்க இந்த ம், நேரத்துல ம், உங்களுக்கு இது நடக்கும்னு சொல்லுவாங்க. அது அந்த நேரத்துல இது நடக்க முடியாது. கொஞ்சம் முன்ன பின்ன ம், நடக்கலாம். ம், ம், ஏன்னா அதெல்லாம் இந்த இந்த டைம் டிஃபரன்ஸ்ல வரக்கூடிய கணக்குகள் தான். ம், ம், ம். அதனால ஜோதிட சாஸ்திரம் பர்ஃபெக்ட். ம், ஆனா ம், அதுக்கான குறிப்பு நம்ம பர்ஃபெக்ட் எடுக்கிறோமா ஒண்ணு. ரெண்டாவது ம், அந்த ம், படிச்சவர் தெளிவா படிச்சிருக்கிறாரான்னு இன்னொன்னு. ம், ம். அது கரெக்ட். இந்த ம், ரெண்டு ம், பொறுத்து தான் ஜோதிட சாஸ்திரம் வந்து நம்புறதா இல்லையான்ட்டு இருக்கும். ம், ம், ம். அப்போ அதுதான் சிக்கல். சிசரின் சிசரின் பண்ணி குழந்தைய நல்ல நேரத்துல எடுக்க அதெல்லாம் அது வேஸ்ட் இப்பதான் இல்லைங்களா? ஃபேஷன் இங்க தமிழ்நாட்டுல. ஆமா, நீங்க ஆமா. முகூர்த்தம் ம். பார்த்து வாங்கன்றாங்க டாக்டர். அதான், அதான். அது எப்படி விதியை சாத்தியம்னே நிச்சயிக்கின்ற புரியலங்க ஐயா. பிரம்மாக்கள் இவங்க. ம். சரி ம். பண்ணட்டும். இவன் ஒரு அரைவேக்காடு அது ஒரு அரைவேக்காடு. உலகம் அப்படித்தான் இருக்கும். ம், ம், என்ன ம். கேட்டோம். அது. அப்புறம் இன்னொரு கேள்விங்க ஐயா. பாவம் சொல்லுங்க. புண்ணியம் வந்து ம். அப்பா வழியில இருந்தும் வருது, அம்மா வழியில இருந்தும் வருது இல்லைங்களா? ஆமா வழி வழியா 7 ஆமா. பிறவி 7 ஆ 7 பிறவி தாத்தா, பாட்டன், பூட்டன் அந்த மாதிரி இல்லைங்களா? அதே மாதிரி ஆமா அம்மா வழியில இருந்தோம் இல்லைங்களா? ஆமா ஆமா அப்போ உயிர் வந்து ஆண் கிட்ட தன்ல வருது. ஆமா. அப்போ அப்போ எப்படி அம்மா வழியில இருந்தும் அந்த பாவம் அதாவது வருதுன்னு எப்படி எடுத்தாலும் காம்பினேஷன் ம், வந்து ரெண்டு சேர்ந்ததுதாம்மா. ம், ம், ஒண்ணாச்சுங்களா? ம், ரெண்டாவது ம், 270 நாட்கள் அந்த கரு வளர்க்கிற பொறுப்பு அம்மாவுக்கு தானே. ம். ஆமா. அப்ப அந்த 270 நாட்கள் அவங்க என்னென்ன அனுபவப்படுறாங்களோ அதெல்லாம் குழந்தைக்கு உள்ள போகும். சரிங்க ஐயா, சரிங்க அதைத்தான் ஐயா. வந்து நீங்க அப்ப புரியுது. என்னது பிரகலாதன் கதையும் அபிமன்யு கதையும் அதைத்தான் சொல்ல வந்தாங்க. ம், ம், ஒரு ம், குழந்தையின் ம், படிப்பு வந்து எல்கேஜிலயோ ஸ்கூல்லயோ நடக்கிறது இல்ல, தாயின் ம், ம், கர்ப்பத்திலேயே அது ஒரு கல்வி அறை தான். ம், 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 ஸோ அங்கேயே நீங்க நல்ல அஹ், குணங்களை நல்ல அனுபவங்களை பதிவு செய்தால் பிறக்கின்ற ம், குழந்தை எந்த சூழ்நிலையும் கெட்டுப்போகாது. ம். அந்த இடத்துல ஓகே. சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்க, ம், ம், அப்ப நீங்க என்ன வேலி போட்டு காப்பாத்தினாலும் தடுக்க முடியாது. ம். கரெக்ட் தான். ம், ம். அதுதான். சரி, சரிங்க ஐயா. ஓகே. நல்லா தெளிவுங்க ஐயா. நன்றி அதாவது ஐயா, நன்றி. அற்புதமான வாழ்க்கைக்கு வழி தந்தது இந்திய தத்துவம் தான்மா. ஆ, ஆமா, எல்லாத்தையும் விட்டு போட்டு நம்ம இப்போ வந்து என் மேல நின்றுகிட்டு ஆமா, யாரோ அரபேக்கர் சொன்னதெல்லாம் நம்பிட்டு உட்காந்துருக்கிறோம். ஆமா. இப்போ இந்திய இதுவே கலாச்சாரம் எல்லாமே பாதிச்சு போச்சு. வெளிநாட்டிலேயே அதை ஃபாலோ பண்றாங்களே ஐயா. தாவாணி வெளிநாட்டு போடுறது, ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாவாடை. நம்மளத. ஆ, நம்மளால அதான், நாசம் அதான், ஆயிட்டு அதான். இருக்காங்களே தவிர வெளிநாடுகள்லாம் நல்லா ஆமா. டெவலப் ஆயிட்டு ஆ, இருக்கிறாங்க. ஆமா. யோகா பண்றதுல இருந்து அந்த நம்ம ஆஹ் கல்ச்சரை ஃபாலோ பண்ணணும். ஆமா. தமிழ் பேர் வைக்கணும். இங்க வந்தா கூட பசங்க எல்லாம் தமிழ் பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அங்க ம். வாயில நுழையாத பேர் ஏதோ வைக்க. எல்லா சமஸ்கிருத பேர் தான் வைக்கிறாங்க, தமிழ் பேர் எங்க வைக்கிறாங்க. அதுக்கு correct. ம். ஏதோ ஒண்ணு இந்தியால வர பேர். இங்க ஆமா அங்க மாடர்ன் நேம் வைக்கிறாங்க இல்லைங்களா ஐயா, நம்ம இந்தியால ஆமா மாடர்னா. ஆமா. ஓகே ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றி, நன்றி ஐயா. தெளிவான வா- விளக்கம். வாழ்க நல்ல வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து வேற ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஒரே ஒரு கருத்தை பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். இது இந்த ஜாதகம் ஜோசியம் சொல்லுங்க. பிறந்த குழந்தை பார்த்து பிறந்த நேரத்தை பார்த்து பதிவு பண்றது முற்றிலும் தவறு. ம். மகரிஷி வந்து ஒரு சந்தர்ப்பத்துல சொல்லியிருக்காரு, கரு உருவான நேரம் தான் அந்த நேரத்தை வச்சு கணிச்சா 100% பர்ஃபெக்டா இருக்கும். ஆமா ஆனா நீங்க இப்ப இன்னைக்கே சொன்னீங்க பேச்சில், அது உண்மை, 100% உண்மை. டாக்டருக்கும் தெரியாது, கல்விக்கும் தெரியாது, ஒரு குறிப்பிட்ட ஆமா. காலம் கழிச்சு தான் தெரியும். ஸோ அதனால கரு உருவாகின்ற நேரம் யாருக்கும் தெரியாது. ம். அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் ஜோசியத்தை கட்டிக்கிட்டு மாரடிக்கிறீங்க, அதை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆமா சந்தர்ப்பத்துல ஆமா சொல்லியிருக்காரு மகரிஷி. ஆமா. அதனால இதுக்கு ரொம்ப அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம
அதை வச்சு பரிகாரம் மற்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு நேரத்தை பொருளையும் வீணாக்காம மன உளைச்சலுக்கு ஆளாகாம என்ன நடக்கணுமோ நீங்க சொல்ற மாதிரி செயல் விளைவு தத்துவம் தான் அது. இட் வில் ப்ரிவைல் ஓவர் எவ்ரிதிங். ஆமா, அது அது இருந்தாலே போதும். ஜாதகமும் ஜோசியமும் தேவையில்லைன்றத ஒன்றும் தேவையில்லைங்க, ஒன்றும் மாற்ற முடியாதுங்க. நம்ம செயல்பாடு ஒழுங்குபடுத்திட்டு போனாலே போதும். ஆமா ஆமா ஆமா, அது நான் மறுபடியும் வலியுறுத்தணும்னு நினைச்சேன். யாரும் சரி ஜாதகம் ஜோசியம் பக்கம் போயிடக்கூடாது. ரொம்ப அது பாக்குறாங்க, அவங்க மன திருப்திக்கு ஏதோ ஆத்ம திருப்திக்கு பாத்துக்கிறாங்க. அது அப்படியே ஆமா, விட்டுற ஆமாங்க. வேண்டியது. அப்புறம் இந்த பரமாத்மான்ற தத்துவத்தை பத்தி மகரிஷி ஏதாவது சொல்லியிருக்காரா? ஏதாவது பாடல்கள் உண்டா அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சேன் உங்ககிட்ட. அது எதுவும் எந்த மாதிரி தெரியலைங்கய்யா. ஒண்ணும் இல்லை அவரு. சரி சரி சரி, சரிங்கய்யா. மகிழ்ச்சி சொல்லக்கூடிய கருத்தில் வச்சுக்கிட்டு நாம கொஞ்சம் இன்டர் பண்ணிக்கிறோம் வச்சுங்களேன். ஏன்னா இன்னைக்கு பஞ்சபத நவரதம் நடத்துறதும் இந்த தெய்வீக விகிதாச்சாரம் சாமி சொன்னதுதான். இப்படி எல்லாம் சில கருத்தில் வச்சு நாம கொஞ்சம் அப்படி பார்த்தோம்னா சரி இப்படி வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு அனுமானத்துக்குள்ள எடுத்துக்கலாங்க. ஓகே ஓகே, ரொம்ப சிறப்பான கருத்துக்கள் ஐயா. நிறைய புதிய வரவுகள், டேக் ஹோம் நிறைய இருந்தது இன்னைக்கு உங்க கருத்துக்கள்ல. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஜனாரையா, நீங்கள் கையெழுத்திருந்தீங்க, வர கேட்டீங்க, கேட்க போறீங்களா? ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான சிந்தனை ஒரு ஐயா. நான் கேள்வி கேட்க வந்தது இந்த சித்தர்களை பற்றி கேட்க வந்தேன். அப்புறம் திருப்பி இன்னொரு தரம் உங்களோட ஸ்பீச்சை கேட்டுட்டு இன்னும் ஒருக்கா கேட்கலாமோன்னு தோன்றுச்சு. ஏண்டா சித்தர்கள் எல்லாம் நாத்திகர்கள் என்று சொன்னா எல்லா சித்தர்களுமா இல்லாட்டி அதுல ஒரு எல்லோருமே பகுதியில் எல்லா சித்தர்களும் நாத்திகர்கள் தான். அதையும் ஏன்னா கேட்டு இப்போ இந்த இடத்துல நீங்க கேட்டதுனால நாத்திகம் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? இல்லை என்று சொல்வது நாத்திகம் அல்ல, கண்டதெடுத்தது நாத்திகம். அதாவது இப்ப ஆஸ்திகம், நாஸ்திகம், ஆன்மீகம் 3 சொல் இருக்குங்கய்யா. ஆமா, ஆஸ்தி இகம், நாஸ்தி இகம், ஆன்ம இகம். இகம் என்பது வாழ்க்கை முறை, சரிங்களா? இப்ப ஆஸ்தி என்பது என்ன? மாடி மனை கோடி பணம் வாகனம், இதுதான் ஆஸ்தி. ஆமா. அப்ப ஆஸ்திகம் என்பது பொருளை சம்பாதிப்பதும் அனுபவிப்பதும் பாதுகாப்பதும் பங்கு போட்டு கொடுப்பதும் செத்து போவதும் தான் ஆஸ்திகம். இவனுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. சரி சரி, இவனுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. இவன் கடவுள்கிட்ட போனாலும் இதை கேட்டுதான் போவான். கோயிலுக்கு போனாலும் தானே செய்யறாங்க, கேட்டுதான் போவான், ஞானத்தை கேட்டுட்டு போக மாட்டான். ந ஆஸ்திகம், பொருள் சாராத வாழ்க்கை. அப்ப பொருள் சாரவில்லை என்றால் எதை சார்வோம்? மெய்ப்பொருளை தான். அப்ப உண்மையான கடவுள் நம்பிக்கொள்ளவர்கள் நாத்திகர்கள். இந்த நாத்திகம் கிடையாது, இந்த சமுதாய நாத்திகம் கிடையாது, வரவே கிடையாது. ஆன்மீகம் என்பது இந்த ரெண்டையும் இணைத்து வாழ்க்கையோடு இணைத்து போவது. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன்? இது ஆன்மீகம். நூத்துக்கு நூறு உண்மையா. நாஸ்திகம் உலகத்தாருடைய இன்னைக்கு சொல்ற டெபினேஷன் அது வேற. ஆனா மகரிஷி வாழ்க்கை மலர்கள் தான் நான் படிச்சேன் ஞாபகம். ஏதோ ஒரு நாள் ஆஸ்திகம் நாத்திகம்னு ஒரு தத்துவத்தை பத்தி பேசியிருக்காரு. நான் திருப்பி பார்க்கும்போது என்னால லொகேட் பண்ண முடியல. மகரிஷி வாழ்க்கை மலர்கள்ல ஒரு பேஜ்ல எக்ஸ்பிளைன்டு ஆன் ஆஸ்திகம் நாஸ்திகம்னா உண்மை. நீங்க சொன்ன கருத்து தான் அது. ஆஸ்திகம் நாஸ்திகம் உண்மையான விளக்கம் அதுதான். இவங்க சொல்ற ஆஸ்திகர்கள்னா பக்தர்கள், பாருங்க இது ஒரு அரசியல் நாத்திகம் இதெல்லாம். ஆமா ஆமா ஆமா, இவங்க பேசுவானுங்க தவிர வீட்டுக்குள்ள எல்லாம் வச்சிருப்பானுங்க. ஆமா, இவங்க பேச நாத்திகம் தெரியாது நமக்கு. ஆமா, இவங்க சொல்ற ஆஸ்திகமும் வேற நாஸ்திகமும் வேற. உண்மையான சொல்ற மக்களை ஏமாத்துற கூட்டங்கள் இதெல்லாம். ஆமா ஆமா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சிறப்பான கருத்து ஐயா. நன்றி நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா, எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்கு ஐயா.
இப்ப வான்காந்தம் ஜீவகாந்தமாக மாறிய போது அது பரமாத்மாவாக தன்மாற்றம் பெற்றது. ம் அப்படி என்று பார்க்கின்ற போது இந்த 27 நட்சத்திரங்களுடைய தொகுப்பு தாக்கம் 9 ம் கிரகங்களின் தாக்கம் பூமியினுடைய ம் இந்த இதன் பொழுதுதான் அந்த மாற்றம் நிகழ்கின்றது சரி. என்று பார்க்கின்ற போது இந்த பரமாத்மா பூமியை ஒட்டித்தான் இருப்பதாக வந்துடாதோ? அது கரெக்டா சொல்ல முடியாதுங்கய்யா. என்னடா இந்த ஆ, பரமாத்மா என்னுடைய பிரபஞ்சம் கருத்தா முழுக்க அது என்ன, இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. ஒண்ணு, பூமியை மட்டும்தான் ஒட்டி இருக்குன்னா அப்புறம் மற்ற உலகத்தினுடைய கணக்குல என்னன்னு கேள்வி வரும்போது அதுக்கு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டியிருக்கும், உழப்ப வேண்டியிருக்கும். ம். அதனால இந்த இது வந்து அது அந்த சிந்தனை போக வேண்டான்றது தான் என்னுடைய கருத்துங்க. ஏன்னா அந்த அப்படி பார்க்கின்றது எனக்கு அப்படி தோன்றுச்சு ஐயா. அதான் இருக்கலாம் எனக்கு- இருக்கலாம். ஏன்னா அது பூமிக்கு அப்பால் நம்ம என்னத்தை பார்க்க போறோம் இல்லைங்களா? இந்த சன் ஃபேமிலி விட்டு வெளியே போனோம்னா நமக்கு என்னன்னு தெரியாது. அதனால அந்த கருத்து ஓகேயா இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஸோ அந்த ஆராய்ச்சி எனக்கு தோணுச்சு, ஆனால் நான் போகல. ஏன்னா அதுக்கு வந்து விடை கண்டுபிடிக்கிறது இது தெளிவாக இருக்காது. அதுக்கெல்லாம் சாமிஜி மாதிரி இருந்தால் வேணா கேட்கலாமே தவிர வேற எங்கேயும் நமக்கு அதுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்காதுங்க ஐயா. ம். இன்னொரு கேள்வி ஐயா, இந்த ஆஸ்திகன் நாஸ்திகத்தை பற்றி எங்கேயோ வாசிச்ச ஞாபகம் இருக்கு. கடவுள் கோட்பாட்டை ஏற்பவர்கள் ஆஸ்திகர்கள் என்றும் அது இல்லாதவர்கள் கடவுள் கோட்பாட்டை ஏற்காதவர்கள் நாஸ்திகர்கள் என்றும் அந்த வகையில எங்கேயோ கிடையாது, இப்போ உலகமே அதை தம்பித்தான் இருக்குது. இல்லையா? அப்ப இந்த இதுல பௌத்தம் வந்து நாஸ்திகம் என்ற இதுக்குள்ள இல்ல, இந்த விளக்கம் எழுதுனவனே நம்ம அரை வேக்காடு தான். ம்ஹும். இந்த புத்தகத்துல சரித்திரத்தை படிச்சு எழுதுறவங்க எல்லாம் வந்து என்ன ஞானம் பெற்றவங்களா ஐயா? ம்ஹும். அவங்க எதை 4 புக்கு படிக்கிறாங்க, ஒரு புக் எழுதுறாங்க, அவ்வளவுதானே இல்லைங்களா? என்னங்கய்யா? யா சரி ஐயா. அவங்க 4 புக்கு படிச்சு ஒரு புக் எழுதுறாங்க, அவ்வளவுதானே. ஒன்று ஞானம் பெற்று எழுதலையா, சுயமா எழுதுனாங்களா சாமிஜி மாதிரி? அது சரி. யா ஒன்றும் எழுதலை. அப்போ அவங்க சொல்லக்கூடிய கருத்தை வந்து நம்ம பொருட்படுத்த அவசியமே கிடையாது. ம்ஹும். நன்றி ஐயா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேறு கேள்விகள் இல்லை. எனவே நாங்கள் இன்றைய சிந்தனை உரையை இத்துடன் நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் ஆன்மா பாகம் 8 இந்த சிறப்பு சிந்தனை உரையை வழங்கி எமது கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்களை தந்த முதல்நிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு